எல்லாருக்காக வந்திருக்கின்றேன். முன்னோடு முடியாது. வீரனாக இருந்தா யுத்தத்து கூட பார்க்கலாம். சரியான லீலடா. பலபார் கோசு சக்கத்துக்கு சம்பந்தம் வெட்கம் வெட்கம் அவமானம் யாரால் காட்டிலே ஆட்டாயம் மாட்டாயம் மேய்க்கக்கூடிய இந்த கந்தனால வச்சை வெட்கம் அவமானம் கோவத்தோடு போகிறான் தம்பி. போனால் போகட்டும். உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். இதோ மாறாய் புலகையிலே மார்புக்கு யாராய் ஐயா, நானும் அவனை சமமாக யுத்தம் செய்தீர்கள். பிடித்தீர்கள். கிழித்தீர்கள். ஆமாங்க. இதுவரை ஒரு முறை யுத்தம் செய்தவனை கிழித்துவதும் 15 தினங்கள். 15 தினங்கள் மட்டும்தானா? சுற்றத்தோடு உயிரோடு வருகின்றானா பார்க்கலாம். ஆகட்டும். கொடுத்து போட்டது அந்த பலவர் வேளா வீமா. மீண்டும் வட்டுக்கொண்டு வருகிறார். அண்ணவன் அறியாமலே சென்று ஒரு துரும்பை கிள்ளி தலைப்பு மாற்றி போடும்படியாக செய்கையாலும் சமைக்கும். அண்ணா உன் வீரத்தை கண்டு
என்னுடைய சைக்கியால கலப்பை மாற்றி போட்டு காட்டினேன். சராசந்தனும் அடைந்து விட்டார். மட்டும்தான் சராசந்தன் சிறையில் இருக்கும் மன்னர்களை எல்லாம் சிறைமிட்டுக் கொண்டு பிறவி எங்களை திரட்டிக் கொண்டு போகலாம். புறப்பட அண்ணாவை பார்க்கலாம். ஜெயந்தானா சென்றது ஜெயந்தானா, ஓ ஜெயந்தானே சென்றது ஜெயந்தானே, ஜெயந்தானா சென்றது ஜெயந்தானா, ஜெயந்தானே அண்ணாலே வெற்றி வெற்றி. மாமாவை துறை கொண்டோம். சராசந்தன் மாண்டால் மாட்டினான். இப்படி அனைவரும் சிறைவிட்டார். மிக 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 சந்தோஷம் அடைகிறேன் சுவாமி. ராஜசேவத்தை முடிக்கிறோம் அல்லவா? உங்களுடைய தந்தைகள் சிறப்பாக ராஜசேவத்தை செய்யலாம். அப்படி வருகிறேன். சிறப்பா ஆமா சுவாமி, தங்கள் நில்லுங்கள். ராஜசேவம் சிறப்பாக செய்கிறோம். ராஜசேவம் நாங்கள் செய்வதா? எனக்கு ஆனவர்களும் வருவார்கள், ஆகாதவங்க யாருன்னா வருவாங்க. எத்தனை நபர் வந்தாலும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ராஜசேவம் இருந்தே செய்ய வேண்டும். அப்படியே தம்பி பீமா, வரக்கூடிய மன்னாதி மன்னருக்கெல்லாம் அறுசுவையோடு அன்னமளிக்க வேண்டும். தயாராக இருக்கிறேன். புறப்படுங்கள். ஐயா, தந்தைக்காக ராஜசேவம் செய்ய போகிறோம். அவங்க ஆகையா 56 நாட்டுகளுக்கு கொடுத்து அழைப்புகின்றேன். ஐயா, ஏது நாட்டை ஆளக்கூடிய சித்தன்னகுமார் சிசுபாலன் இருக்கிறான். அவளை 2 நாள் முன்பதாக அரஞ்சு ஆகட்டும். 2 நாள் முன்பதாக உங்களுடைய சிற்றனையின் பிள்ளை சிசுபால மகாராஜாவிற்கு அழைப்பு விடுக்கின்றேன். ஐயா, ஏனென்றால் ராஜாத்தி ராஜரெல்லாம் வந்து கொண்டிருப்பார்கள். ஆமாங்க, தக்க மரியாதை அளிக்க வேண்டும். தக்க மரியாதை அளிக்க வேண்டும். தக்க மரியாதை அளிப்பதற்கு ஆமாங்க தம்பிமார்கள் 4 பேர் இருக்கிறார்கள். 4 பேர் இருக்கின்றார்கள். போதாது. பீமன் இருக்கிறான். அவங்க அர்ஜுனன் இருக்கின்றார். நகுல சகாதி அவர்கள் இருக்கிறார்கள். ஆமாங்க, இவர்கள் எல்லாம் போராதுங்க. என் சித்தன்னை குமாரர் சிசுபாலன் இருக்கிறார். ஆமாங்க, பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்றால் தம்பியுடைய வேலையை அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆமாங்க, என் சித்தனை குமார் சிசுபாலன் இருக்கிறான். ஆமாங்க, 2 நாள் முன்பதாக வர சொன்னேன் என்று லிகித மூலியமாக சொல்லிவிடுங்க. ஆகட்டும் ஆகட்டும் ஐயா.
ஐயா தட தட தடன்னு ஆகுதுங்க உடம்பு. ஒரு நாடம் சபை சபை சபையிலே வந்தவர் நமக்கு யார் என்று விளக்கம் விளக்கம். ஐயா எனக்கு தெரிந்தாலும் சபையில் இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டும், விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. பிரவீர பிரவி பிரவீர பிரவி அதிசய பிரவி அதிசய பிரவி அற்புத பிரவி அற்புத பிரவி. ஏன்னா ஆமாங்க கேதுராட்டி ஆண்டு வந்த நவகோஷ மன்னருக்கும் ஆத்வாதி அம்மையாருக்கும் திருமணம் முடிந்து நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்லையா, நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று 2011 நாமதேயமுடைய சிவபெருமானை கோரி புத்திரகாமாட்சியாகம் செய்தார்களா? புத்திரகாமாட்சியாகம் செய்தார்கள். யாகத்தில் நீங்கள் பிறந்தீர்கள். நீங்கள் பிறந்தீர்கள். அந்த யாகத்திலே நான் பிறந்தேனா? அவங்க சிங்கக்குட்டி குசுபாலன் சிங்கக்குட்டி குசுபாலன் சிங்கக்குட்டி குசுபாலன் சிங்கக்குட்டி குசுபாலன் ஐயா சிங்கக்குட்டி குசுபாலன் வாழ்க 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 என்று சொல்லுங்க. ஐயோப்பா முன்னேற்றத்துல உதவாங்க கிடைக்கிற சிங்கக்குட்டி குசுபாலன். அதாங்க அதாங்க நான் பிறக்கும் போது எப்படி பிறந்தேனா? எப்படி பிறந்தீர்கள்? 3 கண்களோடும் 4 கைகளோடு பிறந்தேனா? 4 கரத்தோடு பிறந்தீர்கள். பூவுல மக்கள் எல்லாம் ஆமாங்க சிவபெருமானே மறுபிரியா பூலோகத்தில் வந்து பிறந்துட்டாரோ பிறந்து விட்டாரோ என்று கூட்டம் கூட்டமாக எல்லாரும் என்ன வந்து பார்த்தாங்களாம். ஆமாங்க பெண்ணே சாக்குவதி இந்த குழந்தையை யார் ஒருவர் தொட்டு பார்க்கும் பொழுது நேற்றிரம் எடுத்து ஒரு கண்ணும் 2 கையும் மறைகிறதோ அவர்கள் கருத்தால் தான் உன் பிள்ளைக்கு மரணம் அப்படின்னு சொன்ன உடனே நான் பிறந்த செய்தியை நீங்கள் பிறந்த செய்தியை நமது நாடு உட்பட எல்லா நாட்டுகளும் எல்லா ராஜா வராங்களா என்ன பாக்குறாங்களா அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாங்க அத்தையின் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று வடமதுராவரி ஆளக்கூடிய பலராம சக்கரவர்த்தியும் ஆண்டவன் கண்ணன் வந்தார். பலராமர் என்ன பார்த்துட்டு கண்ணெடுத்து கொடுத்தாராம். அந்த கண்ணன் என்னை தொட்ட உடனே எனக்கு ஒரு கண்ணும் கையும் மறைந்து விட்டது. என்னுடைய தாயானது கண்ணன் பாதத்தில் விழுந்து கேட்டார்கள், அவன் செய்தி பெற்றா ஒரே ஒரு பிள்ளை என் குழந்தை கொண்டுடாதா கண்ணா, என் குழந்தையை கொண்டு விடாது அப்படின்னு கேட்கும் போது ஒருவேளை பகை என்று வந்து விட்டால் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது உன்னை எவ்வளவு திட்டினாலும் பொறுத்துக்கடா, எவ்வளவு திட்டினாலும் பொறுத்துக்கொள். என்னைக்கு ஒரே நாள்ல 100க்கு மேல உன்னை திட்டுறானோ 100 பிழைக்கு மேல் செய்கின்றீர்களோ அன்னைக்கு ஒன்னா கூட கொண்டுறானா, அன்னைக்கு வேண்டுமானாலும் கொண்டு விடுகிறேன். உலகத்துல எனக்கு எதிரி யார்? அட்டையும் மாட்டையும் காட்டிலே ஓட்டி திரியவிடையன் கம்பளி தடியர் அவனாவது நமக்கு எதிரியாவது இருந்த போதிலும் நாட்டு மக்களுக்கு குரலாக நமது நாட்டு தேடி யாராவது வந்தால் மாதிரி வராங்க. சுடுகாட்டுல சூடு மாதிரி வராங்க. சுடுகாட்டுல சூடு தங்காது எங்கிருந்து வர என்ன சமாச்சாரம் தெரியாத பேசிக்கிற நீ எங்கிருந்து வர தெரியுமா? எங்கிருந்து வர? அங்கிருந்து வரேன். எங்கிருந்து அங்கிருந்து வரியா? ஆமா மூட்டை கேட்டுமா வந்துக்கிறியா? உனக்கு இங்கெல்லாம் வேலை கிடையாதா? வேலை கிடையாதா? இந்த பேப்பர் கேப்பர்லாம் போறீங்க. பேப்பரு காகிதம் யாரு பார்த்து காகிதம் கிளாஸ் எங்கிருந்து வர தெரியுமா? எங்கிருந்து வர? இந்திரபிரசம்
நீங்க தான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க தான் கொண்டு வந்துக்கிறேன். நாட்டு மன்னர் இருக்காரா? மன்னரு இருக்கு போய் சொல்லு போ. ஐயா நான் வந்திருக்கிறேன். ஏய் வந்தா ஒரு பம்மா உட்கார்றா. ஆகட்டுங்க. டேய் நான் என்ன சொன்னேன்? நான் வந்துக்கிறேன்னு சொல்ல. டேய் ஒற்றே வந்திருக்கிறேன் போய் சொல்லு. ஐயா ஒரு ஒட்டம் வந்துக்கிறாங்க. உன்னை வர விட சொன்னாங்க. சரி நான் சென்று பார்க்கிறேன். இந்திரபிரசம் ஒரு கால் வீக்கம். நீங்க பாத்தீங்க அதான் என்னடா அந்த ஓல என்ன ஓல மண்ட ஓல என்ன ஓல மண்ட ஓல. ஏய் என்ன ஓல போ பின்னால போடா. என்ன நோவுது மாவுத்து தான் அடிக்குது. பின்னால போ போ. தண்ணு சிகிதே ரா ஏய் என்ன தேடுகிறா? ஏய் நிமே மயிரா வருது. ஓட்டி தானே ஆமாங்க. அம்சமுட்டாட போய் வந்தானா மயிர் மயிர் எடு 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 எடு. ஏய் வரமாத கையில குத்துட்டனா ஏங்க ஐயா எப்படி கொடுத்துருப்ப பாரு. ஏய் ராஜேந்திர அடிமரே உன் அடிச்சாலும் போட்டி சீக்கிரமா போய் சேர்த்து அடிக்காது. பரமதேவி கொடுப்பேன். என்ன கேட்டுக்கலாம் என்ன கேடு நல்லா தாத்துற மாட்டேன். குளிர் கொஞ்சம் மாதிரியா இருக்குது. இப்பதான் அவங்கள்ட்ட சொல்றேன் மாதிரியா இருக்குது. கரெக்டா சொன்ன நீ. மகாராஜா ஏய் சோமே ஓடியா ஹோட்டலுக்கு வாய் பார்த்து துருக்கு. ஓடியா ஓடியா டக்கு ஓடியா ஓடியா கோபேத நடக்க முடியா. சரியா அடடா உன் பங்காளி தொலைக்குது. அடடா என் மகள் தான். ஏய் சமர் சொன்னவங்க மட்டும் நான் பாட்டியா படிக்க போறேன். என்ன படிக்கிற நீயா? படி வா படி. இல்ல இல்ல படிக்கிறையா? திருப்பதி போன மகாராஜ ராஜஸ்ரீ பொட்டிகார் பொண்டாட்டி கர்ப்பஸ்ரீ தூங்குற ஆஸ்பத்திரி. ஏய் சோமே சோமே மகாராஜ ராஜஸ்ரீ ராஜஸ்ரீ மண்டையில பிளாஸ்திரி பொட்டிகார் பொண்டாட்டி கர்ப்பஸ்ரீ தூங்குற ஆஸ்பத்திரி. ஏய் முரளி ஒடியா என்ன வேலையா? மகாராஜா நான் படிக்கட்டுமா? அடி போ போ மகாராஜா நல்லா நீ சாப்பிடுறா. வா கேளு இப்பயே படிக்கணுமா? இல்லங்க இப்பயே படிக்கணுமா? பொழுது வெட்டி படிக்கணுமான்னு கேக்குறீங்க. கேவி நாட்டையாளா கேவிக்கு
ராத்திரி நான் பட்ட பாடு ஓத்தலனி கேட்டு பாரு ஓத்தலனி கேட்டு பாரு அந்த பாட்டு கேக்குதுங்க பாரு பாட்டு கூட வேணான்றான் மூஞ்சில எங்கூர் படாசாட்டு ரெண்டு வரைக்கும் குடிச்சிட்டு பாரு கேக்குது ஐயா அத படி முடியும் ஒன்னால படி முடியுமாடா முடியாது ஐயா ஏன் சின்ன சாவு மூட்டான வேலையில போய் பட்ஜெட் செஞ்சுட்டு வருவான் சாவு கூட பாட்டு பார்த்தா 4 வீதி செய்வான் இறங்குற இடத்த போய் ஆடுறான்னா உக்காந்து என் மேல வந்து காலை வச்சு ஆடுறான் படி மட்டுப்பா வராதரா நேத்து கட்டு வர நீ அடிப்பா அடிக்கிறதுக்கு நான் கேட்டேன் படிக்கிறானா படிக்கிறான் மனுஷன் நல்லா இருக்கும் போது சேர்த்துறீங்களா அச்சேதர் கோயிலா படிக்கிறேன் அது மாதிரிதான் கேட்டு நீ படிக்கிட்டு பார்த்தா ஆதி காலத்துல மெரும்பு சொன்னாலாம் மாமியார் குடக்கத்தை கொடுத்தா நான் பாருன்னு ஆமா எல்லாரையும் அடிச்சுட்டு ஒண்ணு விட்டம் பாரு ஏய் ஐயா பையன் பார்க்கவே கடல் வெளிப்போ வெளிப்போ பையன் ஐயா உள்ள போனோமா வெளியே போனோமா உங்களுக்கு கிட்ட வர ஒண்ணு உள்ள அனுப்புறேன் கிட்ட போ உயர்த்திரு ஜெகநாட்டியால கூட இந்திரபுரத்தில் யாழக்கூட தர்மராஜா எழுதுவது யாதனில் நமது தந்தையாவிலே கூட பாண்டு மகாராஜா இருந்தும் சொர்க்கம் சேராதபடினால் மகத்தான ராஜசோட யாகத்தை சிறப்பாக செய்வதாக இருக்கிறேன் பிள்ளையாக விளங்கக்கூடிய நீ 2 நாள் முழுதாக வேண்டும் இப்படிக்கு உயர்த்திரு தர்மபுத்திர மகாராஜா படிக்கிறானா ஆதி கூட்டாளி
நான் அம்மா என்ன செத்துட்டாளா? மகாராஜா ஏண்டா பாய், ஏற்கனவே சுகர் 4 ஏறி போச்சு, அது துண்டா பிடிச்சிருக்கு. நீ ஏன்டா மென் டே? நீ ஏன் மென் சொன்ன? நீ ஏன்டா மென் சொன்ன? மகாராஜா ஜோதில யாருமா சொன்னா பச்சு மாட்டா நீங்க வந்து சேர்த்து பிடிக்கானா ஒரு நேரம் மாத்தி மென் வைக்கன்னு சொன்னேன். ஏற்கனவே பொங்கலுக்கு பண்ணி பார்ப்போம். மறந்துட்டேங்க. சொல்லலான்னு வந்ததை மறந்துட்டேன். போன வேகத்திலே மறுபடியும் சொல்லிட்டு போறேன்னு வந்தேன். என்னடா சொல்லலான்னு வந்தேன்? யாராவது ஒரு மனுஷன் மறப்பான் போடாடி அடிக்கிறதுக்கு பாமா போட எப்படிடா வரப்பான்னா எங்க சித்தப்பை எப்படி சொல்றானு எங்க சித்தப்பை எப்படி சொல்றானு அப்படித்தான் வருவேன். அந்த வெயில் தனியா இருக்குது வர அதிக வாட்டியா வர தண்ணில வரான். ஐயா பிள்ளைகளாக பிறந்தால் அப்பா செத்துட்டா கூட்டாண்டுங்க. உக்காஞ்சிக்க ஆமா நூறு அப்பா செத்துட்டா ராஜாவும் செய்தா முத்தி மோட்சம் போவாங்க. அதுக்காக உங்க அப்பாவுக்கு செஞ்ச நீ கேட்டு போறேன். எமது பெரிய தாய் பெற்ற பிள்ளைகள் பாண்டவர் செய்கிறார்கள். ஆமாங்க. எங்க அண்ணனுக்கு செஞ்சானா நான் செஞ்சேனடா. நாமும் அதிலே கலந்து கொள்ளலாம். புறப்படுகின்ற பிரச்சம் இன்னும் பள்ளி கிராமத்தில் வாசம் வரக்கூடிய அருள் அவர்கள், இன்னும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்னும் வீதியிலே பணியாற்றக்கூடியவர் பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த அருள் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்து எங்களுடைய நாடகத்தை வாழ்த்தி 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அத்தா ஐயாவுக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் ஆண்டவனாகிய கண்ணனவர்கள் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஜெயம் 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 வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் தாத்தா வரவில்லையே. தாத்தா உன்னுடைய பேரப்பிள்ளை அணுகக்கூடிய தாத்தா அருமையோடு அவர் எனக்கு தாத்தா சிசுபாலனை கூட தாத்தா சிறப்பாக நடந்தேறி முடித்தது. அவனை 56 தேசத்து ராஜாக்கள் குருபீடங்கள் அனைவரும் இழந்திருக்கிறார்கள். சாம்ராஜ்யம் மட்டும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த முதல் தாம்பரம் யாருக்கு வழங்கலாம்? 4 இடத்தார்கள் இருக்கிறார்கள். சத்தியால் கொடுத்தால் பிராமணாவுக்கு கஷ்டம், வைசியால் கொடுத்தால் சூத்திராவுக்கு கஷ்டம். பொதுவாக காக்கக்கூடிய கடவுள் கோபால கண்ணனுக்கு வைத்து விடலாம். அவரே
எங்கோ நிறைந்தே இருக்கவே அலட்சியம் செய்து அவனை படி கொடுத்தாலே பெரும் மன்னரே அப்படியே பட்டோ சபையில் ராஜாத்திராஜர்களே அடச்ச கேவலம் ஆட்டையும் மாட்டையும் காட்டிலே ஓட்டு திரியும் இந்த இடவயத்துத்தானே தர்மபுர தமிழுக்கு கொடுத்தார். இங்கு நமக்கு என்னடாலை புறப்படலாம், நாட்டுக்கு போகலாம். வா வா புறப்பட 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 இப்படியே கோடிக்கலா குமா சிதம்பர தம்பி இப்படி கோடிக்கலா குமா அப்பாவே ராஜாய சதியா சொல்லை மறந்து இப்படி கோடிக்கலா குமா சிதம்பர தம்பி தம்பி சிதம்பரா என்னடா ஏனப்பா பாவத்தூர் என்ன பண்ணிருக்கிறாய்? இடையனுக்கு முதல் தாம்பலத்தை கொடுக்கலாம் என்று சொன்னவன் யார்? கொடுத்தவன் யார்? கொடுக்கலாம் என்று சொன்னவர் தாத்தா, கொடுத்தவர் நான். நீ போய் உட்கார்றா. தாத்தா வாத்தா எழுந்து வாடா. வந்துட்டுமா மேற்புவே நீதான். என்ன இறைகிற சிலுமிசுமே உங்கள்கிட்ட தான் இருக்கிறவா. என்னவா? இந்த லக்காடி பையனுக்கு தாம்பலத்தை கொடுக்கலான்னு சொன்னவன் யாரா? கொடுக்கலாம் என்று நான் தெரிவித்தேன், கொடுத்தது தர்மராஜா. கொடுக்கலான்னு நான் சொன்னப்பா. கொடுத்தவன் தர்மராஜா. கொடுத்தவங்க காதி விடுறா. கொடுக்கலான்னு சொன்னவன் யார்? நான் தான். ஏன்டா இவனுக்கு தாம்பலத்தை கொடுக்கலான்னு சொன்னேன்? சத்தியால் கொடுத்தால் சூசரால் கஷ்டம், சத்தியால் கொடுத்தால் சூசரால் கஷ்டம், வைத்தியால் கொடுத்தால் ராமனால கஷ்டம். பொதுபடியா பார்க்கக்கூடிய கடவுள் இந்த கோபால கண்ணனுக்கு அழைச்சார். பதும் போது பிற்பாரு இந்த புல்லானை வல்லவன் என்று அலமதி சொல்லுவார். போது இந்த புல்லானை வல்லவன் என்று இந்த புல்லானை அருள்பட்டு கண்ணானை விரித்து பையானை இந்த மடஜானை இந்த தடியானை இந்த எலுமத்தி வச்சுக்கின்னு உக்காந்துங்கிற பாடுறா பச்சை பாட்டி. எங்கன்னா பட்டி தந்து ஓட்டமா, நாலு ஆட்டை ஓட்டி போனோமா, எவன் பையனா குச்சவர் ஆகணுமா, நேற்று ஓட்டி அந்த பட்டியில் மாட்டிட்டு படுப்பு மாட்டுறான்னா இந்த பனியில உன் தண்ணி யாரா தண்ணி காய்ச்சி ஊத்தனா? அதானே இவன் காட்டில ஏனமா மானமா வாடா. நான் ஏன் கோவப்படுறேன் தெரியுமா? ராஜசுழியாகத்தை கண்டுகளிக்கலாம் என்று வந்தார்களே ராஜாதி ராஜாக்கள், 56 தேசத்துக்கு அதிபதி மாமன்னன் கொற்றவன், அஸ்தினாபுரத்தில் வந்த துரியோதன மகாராஜா வந்திருந்தாரு. அவருக்கு கொடுத்திருக்கிற தாத்தா முதல் தாம்பலம் அவனே குடும்பம் துரியோதன நல்லவனா தெரியா? சரி விடு. அதுக்கு அடுத்த வழியா வந்தாரு மந்திர தந்திர மாயாஜால கற்ற காந்தார சபரி மாமா வந்திருந்தாரு. அவருக்கு கொடுத்துருக்கலாமே தாத்தா தாம்பலம். அவர் கலக பிரியும்பா. அப்ப அவரையும் விடு. யார் வந்து தானம் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கிறாரு. அங்க தேசத்தை ஆளக்கூடிய மாவீர கர்ணன், கொடைவள்ளல், தானக்கர்ணன். கொடுக்கணுன்ற எண்ணம் கர்ண மகாராஜாவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு. கர்ண மகாராஜா கொடுத்துக்கலாம தாத்தா தாம்பலம். ஈவான குலத்துக்கு பிறந்தாம்பா அவன். யாரா அவன்? கொடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு குணம் தான் ஓணும். குளம் பெருசு கிடையாது, புரியுதா? எவன் ஊருக்கு ஒருத்தர் நல்ல செய்யணும்னு வரானா அவனுக்கு தான் நம்ம தலைவர் பாதி கொடுக்கணும். வந்து தான் வீட்டுக்கே சுற்றி போன வரானே அவனுக்கு கொடுக்கக்கூடாது. வரும்போது அப்படிதான் வருவாங்க.
உன்னை கேட்கறதுல பிரயோஜனம் கிடையாது. சரி வர்றா. சந்திரகுல வம்சத்தில் பிறந்து 886 வருடம் சில மாதம் சில வாரம் சில நாள் சில மணி நேரம் சில நாள் இப்படியாக வயது செல்லுபடியாகி நம்முடைய சந்திரகுல வம்சத்திலே காங்கேயன் என்ற ஒரு பட்டத்தை பெற்றாயே. வயதிலே பெரியவர். நீ ஏற்றுக்கொண்டுக்கல தாத்தா. எனக்கு கல்யாணமே ஆகலையாப்பா. கல்யாணம் ஆகாத கம்யூனிட்டி உனக்கு ஏன்டா தாம்பட்டாய்? என்னோ நேரம் கெட்டு போச்சு. இந்த வயசுல கல்யாணம் ஆகலாம். தந்தைக்காக மகத்தான ராட்சியாகத்தை சிறப்பாக செய்து தேவர்களாலே ராஜாதி ராஜா தர்மராஜா என்ற ஒரு சாம்ராட் பட்டத்தை பெற்றாரே. எமது பெரிய தாய் பெற்ற பிள்ளை எமது அண்ணா ஏற்று கொடுத்த தாத்தா. தம்பி எனக்கு தேவையில்லையப்பா. உனக்கு யார் ஏத்தாரில் உட்கார பலமாட்டு போயா? தர்மராஜா வெளியே வரான். ஏதோ பேசுகிறேன். ஏ கழுவா அண்ணா, நான் ஏன் இவனுக்கு கொடுக்கணும் சொன்ன தெரியுமா? ஏன் தம்பி? இவன் குணம் எப்பேற்பட்டு கொண்டு தெரியுமா? எப்பேற்பட்டவனா? இவன் தூது தூட்டு பொருந்தது சாதத்தை தெரியாது அண்ணா தம்பி எங்க இவன் தெய்வம் தானே? தெய்வம் தானப்பா. ஏதோ உக்காந்துங்கிற ஒரு ஆளை கை தூக்க சொல்லி பார்க்கலாம். எல்லோரும் உனக்கு பயப்படுகிறார்கள். அப்படி கிடையாதுண்ணா. இல்லையா எல்லோரும் கரைத்து தூக்கி மேலே சுவாமி என்று அழைப்பார்கள். ஊர்ல ஒரு குழந்தை பிறந்து அது நல்லா செஞ்சாதான் இவன் நல்ல புள்ளன்னு பேர் எடுக்கும். இந்த லக்காடி பையன் பிறந்ததுல இருந்து எதை நல்லா செஞ்சான்? எவ்வளவோ நல்ல இந்த திட்டு செய்திருக்கிறார். பையனுக்காக உட்காந்து கை தூக்க போறாங்க. நல்லதெல்லாம் செய்திருக்கிறார் தெய்வம். யார் தெய்வம்? எனக்கு தெய்வம் உனக்கு தெய்வம். ஐயோ பாவம், அவனே போய் வந்தா யாருக்கு போய் வந்தா அவனே யாருக்கு ஆட்ட வைக்கலான்னு வெத்தனை கொடுத்துருக்கான். இவனாடா தெய்வம்? தெய்வம் தான்ப்பா. படி அழுகிறான். இவன் படியா இருந்தாலும் மறக்காக இருந்தாலும் நமக்கு தெரியாது. இவன் மேய்க்கத்தையே யாரும் இல்லாத போச்சு. காலம் மழை பெய்ஞ்ச காலம். இவனாடா தெய்வம்? டே அண்ணா, அவருக்கு என்று ஒரு இடம் இருக்கும். அப்படி கிடையாது. ஊர்ல ஒரு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறான்னா அவன் ஒத்துமையா தான் வாழ்ந்திருப்பான். இந்த லக்காடி பையன் போய் அந்த ஓட்டுல கால் எடுத்து வச்சான்னா அதை 4 வாசிப்படி ஆகுவான். தெய்வத்தின் மகிமை. ஏன் சொல்ல வரும் தெரியுமா? ஏன்? எடையும் ஜோதி எமலோகம் தெரியாதுறான்னா. இந்த லக்காடி பையன் எங்க உக்காந்துக்கிறானோ இந்த சேர்ல இருந்து எஞ்சான இடம் அந்த அப்படியே வேவும். இவனாடா தெய்வம்? டே தெய்வம் தான். போடா டே போடா போட போட போய் உட்கார. தர்மராஜன் வெளியே வர. என்னப்பா இவ்வளவு ஆணுமா பேசுற நீ? இவன் தெய்வம் தானே? ஆமா. இந்த திட்டு போய் எங்க போறான் தெரியுமா? எங்க பிறந்தார் எங்க வளர்ந்தார்? இந்த லக்காடி போய் எங்க வளர்ந்தா தெரியுமா? கருத்தரைக்குள் வெற்றி மூடி சுத்தர போய் ஜாக்கி சக்கனா என்ன மாதிரி உனக்கு இப்படி கட்டி விட்டாது? அண்ணன் தாலு மனித அவன் நாக்கல் அறுத்திருக்கு. இப்ப பேசுற பாக்கலாம். பேச முடியாதுப்பா. ஏன்? நான் கருத்து அப்படி பேச முடியும். கால உன்னை தவிர வேற ஒருத்த ஏந்தி உனக்கு தாமசத்தை தரலான்னு சொல்லியிருந்தான். அவன் நாக்கையே திருப்பிடா. வயதிலே பெரியவன் என்ற காலத்தில் உணவு விட்டு வைக்கிறேன். சரி அகதித்தெல்லாம் முதல் ஐயோ ஐயோ ஜெயில யார் இருப்பான்? திருடனா இருப்பான், வீட்டு கிடங்காதவன், தப்பு பண்றவன். ஆமா
கொலைகாரன் இவன்லாம் ஜெயில இருப்பான். ஜெயில இருக்கிறவனுக்கு ஜெயிலே ஒரு குழந்தையா பிறகுறானே, அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? இந்த உலகத்திலே பெரிய திருடன் அவன் தான். ஜெயில இருக்கிறவனுக்கு ஜெயிலியா பிறகுறானே, அவன் அதை விட மகா திருடன். அந்த கம்யூனிட்டி தாண்டா இவன். தேவகிக்கு மதுதேவருக்கு கம்சனுடைய சிறைச்சாலையில் பிறந்தானாம். சிறையில் இருந்த தாய்மாமன் கொண்டு விடுவான் என்று ஆயர்பாடியில் போய் வந்தானா. தங்கைக்கு பிறந்த குழந்தை ஆயர்பாடியை வளர்கிறது தெரிந்தும் தாய்மாமன் கம்சன் பூதகி எடுத்து ஒரு பெண்ணை பால் கொடுக்கலான்னு அனுப்புறானா. ஒரு குழந்தைக்கு ஒரு பொண்ணு பால் கொடுக்கறான்னா அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணு நடைமுறையாகணும். பெற்ற தாய்க்கு சமமான பூதகியை கொண்டாரு. இந்த லக்காடி பெயர் தெய்வமா? தெய்வம் தான்பா. சரி விடு. அம்மாங்கார தாய் மாமன் எப்பேற்பட்டு தெரியுமா? தனக்குத்தானே மணிமுடியை சூட்டிக் கொண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்து யாருக்கும் நிகராம ஆட்சி செய்தார் கம்சன். ஒரு அம்மாங்காரனை கொலை பண்ண சபையில் வந்து உட்காந்துக்கிறானே. அம்மாங்க கொலை பண்ண சபையில் வந்து உட்காந்துக்கிறானே. தெய்வமாடா? தெய்வம் தான்பா. முதல்ல நீ சரியில்லைன்னு நினைக்கிறேன். தட்டாய் என்னப்பா எவ்வளவு கோபம் வருது? பலராமருக்கும் கண்ணனுக்கும் இளையவளாக பிறந்தவள் சுபதிரை. சுபதிரை மீது துரியோதன மகாராஜா ஆசைப்பட்டு விதிரி மகாராஜாவை அனுப்பி பொண்ணுக்காக சொன்னாராம். விதிரி மகாராஜாவும் வந்து கேட்டாலும் பலராமரும் தரன் தாமலம் கொடுத்தாராம். ஒரு ராஜாவுக்கு தாமலம் மாத்தின பொண்ணு அர்ஜுன சாமியாரா வர வச்சு சொந்த அர்ஜுன் அண்ணனுக்கே தெரியாத சுபதிரையை கூட்டி கொடுத்தானே. தங்கச்சி கூட்டி கொடுத்தும் தெரியுமாடா? தெய்வம் தெய்வம் தான். பார்த்தா போய் உக்காடுறா. இப்பெல்லாம் பெரியமாச்சு நியாயத்தை பேச வரான். சபையில நல்லவன் வரணும், பதில் சொல்லணும். நல்லவனுக்கு ஆய்வு சொல்லாது கொள்ளாது ஏந்து வந்தான் கோபுரத்துக்கு முன்ன. தம்பி என்னடா? ஒரு மரியாதைக்காக வந்திருக்கிறேன். தவட புடிச்சிடும். பாவத்தில் சிறந்தவன் எனக்கு தெரியும். டாய் என்னடா ராஜ்யம் செஞ்ச? என்னடா செஞ்ச? தந்தைக்காக ராஜசியாக 7 நாட்களாக செய்து முடித்தோம். தந்தைக்காகனா? நமது தந்தைக்காகப்பா. நம்ம அப்பா உங்க அப்பனு எங்க அப்பனு ஒண்ணா? டாய் ஒப்பா யாரா? வேற்றுமை என்பது நினைக்க கூடாது. பாலும் நீரும் எப்படி ஒற்றுமையா இருக்கிறதோ சொல்றேன் கேளுங்கப்பா. அதை போல் வாழ வேண்டும். டேய் பணம் ஒரு 100 200 வச்சு கூட்டினாதான் பங்காளி கூட பஜார் வரல வருவான். இல்லன்னா நீ முன்ன போயினா இன்னும் 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு பிரிச்சியா போய் உட்காந்துருப்பான். டேய் பழப்பாட்டுற ஒப்பா யாரா? இப்பத்த காலத்தை பத்தி பேச வேண்டாமா? எப்பத்துல இருந்து அப்படித்தாண்டா. ஒப்பா யாரா? டாய் ஒப்பா யாரா தெரியும். ஒப்பா யாரான்னு பாண்டு மகாராஜன் அப்பா சொல்ல மாட்டான். இவெல்லாம் தர்மராஜான்னு வெளிவரான். டேய் நீ தர்மராஜாவா? ஆமா. நீங்க 5 பேர் யாருக்கு போனீங்கன்னு சொல்லிட்டா சொல்லுங்கப்பா. நீங்க என்ன நல்லவளுக்கு போனீங்களா? நான் சொல்றேன். அண்ணா தம்பி பாண்டு மகாராஜான்னு சொன்னியே. ஆமா. அவருக்கு நீங்க வச்ச பேரு இயற்கை தந்தை. ஆமா. அவர் செத்துட்டா. சரி விடு. செயற்கை தந்தைன்னு ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் யார்? யம தர்மராஜன். யம தர்மராஜா செத்துட்டாரா? இல்லையப்பா. உன்னை பெத்த அப்பா யம தர்மராஜா சாவலியா? அவர்கள்லாம் தேவர்கள். எனக்கு அதெல்லாம் வேணாம். தேவர்கள். உனக்கு அப்பா யம தர்மராஜா. யம தர்மராஜன். அவர் செத்துட்டாரா? இல்லப்பா. யார் ராஜா செய்யற? பாண்டு மகாராஜனுடைய தந்தை தானே. அவர் இறந்து விட்டார் அல்லவா? வலிவிலே சிறந்த பேமன் யாருக்கு பிறந்தான்? வாளுடைய புத்திரன் வாயு பகவான். ஆமா. வாயு பகவான் செத்துட்டாரா? இல்லப்பா. பீமனுக்கு அப்பா சாவல. ஏன்டா ராஜ்யம் செய்யற? பாண்டு மகாராஜா இறந்து விட்டாரு. அர்ஜுனன் பிறந்தான். பொன்னுலகவாசி தேவேந்திரனுக்கு பிறந்தார். தேவர்களாம் தலைவன் தலைவர். அர்ஜுனுக்கு அப்பா தேவேந்திரன் தானே. ஆமா. தேவேந்திரன் சாவலிய. இல்லப்பா. அப்ப ஏன்டா 7 நாளா ராஜ்யம் செஞ்ச? பாண்டு மகாராஜா இறந்து விட்டாரு. அவர் வீடு எல்லாருக்கும் சின்னவன் நகுல சகாதேவர். அவங்க 2 பேர் யாருக்கு பிறந்தாங்க? அஸ்வினி தேவாக்களுக்கு பிறந்தார்கள். அவர் செத்துட்டாரா? ஆடா தேவடியாளுக்கு பிறந்த பசங்களே
உங்களை பெத்தாப்ப எல்லாம் உயிரா இருப்பது ராஜா நியாயமா? ஏதோ தம்பி பெணாத்துக்கிறான். பைத்தியம் நானு. ஏனென்றால் சில நேரத்தில் சில நேரங்கள் புத்திகள் மாறிவிடும். அதை போல் சிசுபாலனுக்கு இன்றைய தினம் ஏதோ மாறிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். எனக்கு சரிண்ணா, நியாயமான ஒரு கேள்வி கேட்டா, வயசுக்கு நான் எங்க நாட்டுக்கு தானே போனேன், என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்ட நீ தானே, அதுக்காக தான் உன்னை கேக்குறேன்னா தம்பி. சரி, ஒருவர் கோபத்தூர் செல்கிறார் என்றால் ஏம்பா போக வேண்டாம் இருந்து போங்கள் என்று சொல்வோம். ஆமா, அவருக்கு நான் நிற்க முடியாது என்று சூழ்நிலை இருந்தால் அவர் சென்று விடுவார். சரிண்ணா, பூலோகத்திலே 5 ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன, அந்த 5 ஆம்பளைங்கள ஒருத்தன் செத்துட்டான்னா, ஒருத்தன் செத்துட்டானே நான் தாலியா இருக்கட்டா, இல்ல இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க உயிரோட இருக்கிறாங்க கைத்துல கட்டிக்கிட்டா? மற்ற 4 வரையும் இருக்க வேண்டியதாம்பா. வாடா பலப்பட்ட பையா வாடா, ஒருத்தன் செத்தா 4 பேர், 5 பேரா சேர்ந்து திரௌபதி கல்யாணம் பண்ணிக்கிறது இது என்ன நியாயம்? தம்பி, அது தாயுடைய வார்த்தை. அதானே, அம்மா நல்லவளா இருந்தா தானே பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லிருப்பா. தம்பி, அவளே 5 பேர் வச்சிருந்தா, தம்பி அவளுக்கு போறது நீங்க எப்படியா இருப்பீங்க? தம்பி அர்ஜுனனானவன் துருபதாய வட்டத்தில் வளையாத வில்லை வளைத்தான், பாஞ்சாலியை மாலை சூடினான், கிரகாஷிந்து வந்தான், தாயே ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்க என்று சொல்ல, என் தாயானவர்கள் கன்னியா கனியா என்று தெரியாமல் 5 பேர்களும் பகந்தெடுத்துக் கொள்ளுங்களா மகனே என்று சொல்லிவிட்டார்கள். அதனால அம்மா சொல்லிட்டாங்க 5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு கட்டிக்கினீங்க. மாதா பிதா குரு தெய்வம் எல்லாரும் நல்லதுன்னா சொல்றடி. ஒருத்தன் செத்தா 4 பேர் சாவணும்னு சொன்ன பத்தியா நீ தர்மராஜாவாடா? போடா பலப்பாட்ட போடா, பூமிக்கு நோவாத நடக்கிற இவன் தர்மராஜாவா? எங்க அண்ணன் போறப்ப சொல்ல போனா சுத்தமா பலப்பாட்டனே சொல்லலாம், புரியுதா? சத்தியாளுக்கு கொடுத்தா பிராமணாளுக்கு கஷ்டம், வைத்தியாளுக்கு கொடுத்தா சூத்திராளுக்கு கஷ்டம் அப்படின்னு சபையில தீர்ப்பு சொன்னீங்க. நீ நல்லவனுக்கு போறியா? ஏன்னா சொல்றதா, ஊர்ல ஒரு குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா அதை நடுத்தரில் நிக்க வச்சு நீ பண்ணது தப்பு, ஊருக்கு ஒரு 5000 அபராதம் கட்டு அப்படின்னு பெரிய மனுஷால ஒரு 10 பேர் சொன்னான்னு வச்சுக்கா, நல்லவன் சொன்னான்னா தான் அந்த குழந்தையும் வீட்டுல போய் வாங்கி வந்து கட்டுறதோ இல்ல அவங்க அப்பா அம்மா வந்து கட்டுறதோ. இவனே திருநா வச்சுட்டு திருநா பேரு கொடுக்காது சாமி அவன் வீட்டாண்ட பத்தி ஒருத்தர் காரி போயிடும் நைந்து ஒருத்தனாட ஒருத்தர் அடிச்சு அண்ணாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வரணும் தீர்ப்பு பண்ணான்னா அந்த குழந்தை என்ன சொல்லு தெரியுமா? பாடுறா அவரியா இது போய் ஊர்ல காரி போயுது பிரியாணிக்கு அபராதம் போடுவாரா நாங்க கட்டணுமா போடா தெரியும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுமா சொல்லாதா? உலகமே சொல்லும்பா சொல்லும். தீர்ப்பு நீ சொன்னி அவனுக்கு தாம்பளம் கொடுக்கலான்னு நீ நல்லவனுக்கு போறியா? டாய் ஒப்பா யாரு? சந்திர மகாராஜா. உம்மா யாரா? ஒப்பனுங்க உம்மா கிடைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். அதேமா நான் உனக்கு சொல்லணும். நான் சொல்றேன் கேள்றா சொல்லு. கண்ணியர்கள் கூரை தந்தை அவர்கிட்ட கல்வோடாச்சு இந்த மாதம் இந்த மாதி எல்லாரும் எல்லோரும் எல்லோரும் படிக்கப்பட்ட சந்திர மகாராஜாவுக்கு கங்காதேவி முதல் மனைவி. 7 பிள்ளைகள் கொண்டு விட்டார். 8வது பிள்ளை நீ மட்டமாடா 8வது டே. ஐயோ பாவம் பட்டியல மறக்கணும் ஆடெல்லாம் இருக்குதா இல்லையா வெத்தனை முடிச்சுன்னு உக்காந்துங்கிறானே. இந்த லக்காடி பையனும் 8வது. புண்ணியவானுக்கு 2 பேரும் எட்டி பாத்தீங்க போய் வெடியோ யார குடிச்சவராகின்னு எனக்கே தெரியல. சேர்ந்துதான் போவோம். இவனுக்கு நிக்க இப்ப குளிர்ல சொல்லுமா நீ என்ன எத்து போய் சேர்க்க போறான். டே கிழவா 8வது பிள்ளை நீ. உன் தாயானவள் உன் தந்தையை விட்டு பிரிந்து விட்டார். கல்யாண வயசுல நீ இருக்கும்போது உங்க அப்பா சந்திர மகாராஜாவுக்கு
பரிமள காந்தின்னு சொல்லக்கூடிய மச்ச காந்தியை கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாண வயசுல நீ இருக்கிற அப்பாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு உங்க அப்பாவுக்கு ரெண்டாவது சம்சாரம் என்ன கோலம்? சமண குளம்பா. உங்க அப்பாவுக்கு முதல் சம்சாரம் என்ன கோலம்? சந்திரகுளம். உங்க அப்பா என்ன கோலம்? சந்திரகுளம் தான். அப்பா சந்திர கோலம், அம்மா மீன் பிடிக்கிற கோலம். அப்ப நீ என்ன கோலம்? சந்திரகுளம் தான். போடா டேய் போடா, ஓத்த போடானா போனோம். சரிப்பா சரிப்பா. அப்பா சந்திர கோலமா, அம்மா மீன் பிடிக்கிற கோலமா? இவன் சந்திர கோலமா? தாய் வகத்தையா? அப்ப நீங்க மட்ட பயிர் மாரி போடா. தம்பி இதுவாடா, கலப்பட போய் தான் வயிறு மாதிரி பெரியவர்களை வையாதே. பலப்பாடு வைத்து வாடா. பெரியவர்களை வையாதப்பா. வைறாங்க நீ நல்லவனுக்கு போனது வாடா டேய் வாடா. தம்பி என்ன மனிதனாக பிறந்தால் பொறுமை சாதிக்க வேண்டும். பொறுமையும் கடலிலும் பெரிது. ஆமா வீடு பத்தி தெரியும். 4 பேர் ஓடுவோம் ஆயிக்கிறதுக்கு பாவாதீங்க பப்பாவாதீங்க பொறுமையாக பிடிச்சிக்கிச்சு பலால் உன்னை கொடுத்துட்டு போக வேண்டாம் தவட வைக்கிற மாதிரி. தர்மமே துணை, தர்மமே வெல்லும், அதர்மம் அழிந்து விடும். தெரிகிறதா? புரிகிறதா? புரிஞ்சுதே இல்லையான்ற நீ அண்ணா இவன் தருமாரி ஆத்தாளுக்கு வெத்தல் பாக்க வாங்கி மாட்டேன். இவன் உன் வாய்ப்பு காரி மீது வர்றாங்க டேய் நீ தருமாரி. அவர்கள் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ற தெரியுமா? ராஜ்யாகத்தை பார்க்கலான்னு உன்னை பார்க்கலான்னு வந்தனே மக்கள். அப்ப இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க தெரியுமா? நாட்டு பிரதிகள் எல்லாம் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள்? மன்னர் மன்னவர் தூது இந்த மாகட தோன்றிடும் மன்னகராண்டிடும் போதே நல்ல போ மக குலவிய தாமரை மலர்கள் கேஜாயே உலகத்திலே வெண்தாமரை அமரப்பட்டவள் யார்? வெண்தாமரை அமரப்பட்டவள் சரஸ்வதி தேவி, கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி. ஆமா தம்பி. செந்தாமரை அமரக்கூடியவன் லட்சுமி தேவி, செல்வத்திற்கு அதிபதி. ஆமா. அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று மும்மூர்த்தி தேவலோகத்தில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தலமா தர்மராஜா எங்க அண்ணன் இருக்கிறாருன்னு நினைச்சனா? தர்மராஜாவா நீ? கரமராஜாடா. போடாடி போடா. அந்த சேகத்தில் நீ போட்டு வச்சு வீட்டுக்கு ரெடி ஆகிக்கிறதா? நான் உன்னை பாராட்டுறேன். பச்சை பச்சை நான் பஞ்சேபுல உட்காந்துக்கிறானே இந்த லக்காடி போயிட்டு தேவிமான் பார். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நான் என்ன சொல்றேன் தெரியல. போ ஒரு ஏறி போச்சு நிறைய போ 430 போச்சு போடா. மாவராஜா நான் அரசிங்கடா பள்ளி செட்டியார் மாரி என்ன நான் போய்ப்பா கூப்பிடுறேன். மகாராஜா இந்த லக்காடி போயிட்டு தேவிமான் பாரு. ஐயா இவ்வளவு சீக்கிரத்துல பகவான காமிச்சா கோயிதா 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 கோயிதா. பரவாயில்லடா ஆளு சின்னட்டனை விட காமிச்சு காலில் வீண்டான். இதுவே உனக்கு ஒரு மோச்சம் தான். போ முன்னாடி ஐயா முடியா காட்டு புண்ணியா பைய மோட்டர்ல இருக்கிற மாதிரியே கேட்டு தேவிமான் பாரு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எவந்து கொட்டி கே போட்டான் மண்ணாய போட போதுன்னு அவன் கொட்டி வாங்கி வந்து போட்டான் பாரு. இப்ப எவ்வளவு சாமாத்திக்காரன் பாரு. தக்குனு வரனா திருப்பதி சென்று வந்தால் திருப்ப வரும். டேய் ஐயா திருப்பதி போய் வந்தா திருப்பதி இருக்க என்ன சொல்ல கேட்டு திருப்பதிக்கு போய் வந்தா திருப்பூர் இல்லையோ கொரோனா வரும்.
போயிட்டு பாரு புரியுதா ஐ காண்ட் நான் போக மாட்டேங்கன்றேன். அப்ப நாங்களாம் படிக்கலன்ட்டு எங்களை இங்கிலீஷ்ல பேசி ஆச்சு பத்திரிக்கை டோன்ட் டாக் மீ ஒன்லி உன் தெரியாது சரி விடு ரசனை முடிச்சுன்னு குளிர்ல உட்காந்துக்கிறானே ஆமா இவன் தெய்வமான் பாரு நான் போகும்போதே சொன்னேன் நான் வரமாட்டேன். கோயிந்தா 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 பெருமாளே என்ன மட்டும் காப்பாத்து. கப்பல் எல்லாரும் சாப்பிட்டு பறந்து இல்லப்பா ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா போனா ரோட்ல கொஞ்சம் பராத்திக்கு வாங்கலாம். ஐயோ போறவங்க கொஞ்சம் நல்லா ஆயிட்டுமே. ஆமாங்க சொந்தக்காரோ பந்தக்காரோ யார் போறானே தெரியாது. சில பேர் இந்த மாதிரி நல்லா நினைப்பாங்களாம். ஆமா அது போல உக்காந்து ஜனத்துக்கெல்லாம் காப்பாத்துன்னு சொன்னா கூட பரவாயில்ல. என்ன மட்டும் காப்பாத்து கம்பெனில எல்லாரும் சாவட்டோம்னா நான் கூட எல்லாரும் காப்பாத்துன்னு சொல்லிருப்பேங்க. ஆனா என்ன பண்ணாங்க 3 வருஷமா கூத்தாடுறேன் இன்னும் 300 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. என்னைக்கு 600 ரூபாய் ஏத்துறாங்களோ அன்னைக்குதான் கம்பெனில நல்லா இருப்பாங்க. நேற்று போன் பண்ணா ஏகராக்கு மொத்தம் நான் சேர்த்து வரலனா தான் 1200 ரூபாய் சேர்த்து பண்ற. இவனுக்கு 300 ரூபாய் கொடுக்கலாம் அது கஷ்டமா உள்ளங்க யார் போடுறாரு உள்ள கூப்பிடுறாங்க. பூ போட்டீங்களா? நான் ஊர்ல அனுட்டேன் அடிச்சுட்டு தந்துக்குற தெத்துவ போய்க்கிறேன். கூப்பிட்டீங்களாங்க? வரணும்னா கூப்பிடு அவனுக்கு பச்சை பச்சை உட்காந்துக்கிறானே தேவந்திருக்கிறாரே தெய்வம் பாரு அட்டகன் சொல்லு வேலுட்டுக்காவலா 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 கோயிந்தா 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 கோவிந்தா யாரு இல்லை நாங்க என்ன பஜனிலேயே பேர் போன ஊர் உங்க ஊரு காவேரி பாக்கம் அடுத்து தீயமுகச்சேரி சேரியாய் மட்டும் சொல்லுவாங்க. எவ்வளவோ பஜனை பாடகர் உங்க ஊர்ல இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பஜனை பாடும்போது ரேணுகுண்டல வாடான்னு சொல்றாங்களா வேலுட்டுக்கா வாடான்னு சொல்றாங்களா? என்னதான் 3 பொட்ட பசங்களை பார்த்தா வந்தான்னா அதெல்லாம் பொறம்போக்கு சொல்றாடா வேலுட்டுக்கா வாடான்னு ரேணுகுண்டல வரா என்ன பண்ண சரி விடு. வந்தவங்க அதெல்லாம் பேசல நமக்கு என்ன புண்ணியம். இவங்க அதுதானே பேசணும். கண்ணன் பிறந்தது திரைச்சாலை ஜெயிலு வளர்ந்தது ஆயர்பாடியில ஆயர்பாடினா கோகுலம் யாருங்க? யாதவர் எதுகுல மக்கள் ஏங்க எடைமுடன் சொல்லுங்களேன். அவங்கதான் இருப்பாங்க. சொல்லிட்டு போடுறேன். அப்புறம் கீ வீதி மாரி நீ பின்னால சண்டை கொண்டாந்துரு. எனக்கு அப்படி சொன்னதாங்க எனக்கு தெரியும். சரி எடைமுடு ஏன்னா ஊரு விட்டு ஊர் போய் வாயிரும் தான் ஊர் போய் தின்னு நடத்துவானா. ஊர் விட்டு ஊர் போய் வாயிடுவேன். அவன் தான் கோயில் சாவி வாங்கி சிந்தனா பண்ணுவானா. இது நிறைய ஊர்ல பேர் இருக்குது. இந்த லக்காடி போய் பிறந்தானே ஆயர்பாடியில் போய் வளர்ந்தானா. நான் சொல்றது குழந்தையா இருக்கும் போது வளர்ற ஊர்லயாவது சீரா வளர்ந்தானா தெரியுமா? இவர் ஒரு தாக்கில் பாதனை சரியாச்சு உண்டால் அங்கே ஒத்தமை இடச்சிகள் மத்துகளால் அடி பட்டவன் அதை எல்லாருமே இவனுக்கு தெய்வம் நினைக்கலாம். ஏன்னா ஒண்ணு சொல்றேன், இவன் தெய்வமா இல்லையான்னு நீ கூட முடிவு பண்ணலாம். சொல்லுங்க. ஆயர்பாடின்னு சொன்னே எடை மூடு. ஆமா, ஒரு வீட்டுல மாமியார் மருமகம் 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பழப்பு என்னன்னா பாலை கறந்து தயிராக்கி அதிலே வெண்ணெய் எடுத்து அது 2 பேரும் ஊரா போய் வித்துட்டு வந்தாதான் பழப்பு நடக்குமா. அந்த வெண்ணெய் விட்டாதான் அவங்க பழப்பு போகணும். ஏன்னா அவ்வளவு ஏழ்மையான குடும்பம் அவங்க. குழந்தை ஆயர்பாடியில வளர்றானேன்னு அழகா இருக்கிறானே குழந்தை அழகா இருக்கிறானே. இப்பவே இந்த கலர்ல இருக்கிறான்னா குழந்தை அந்த கலர்ல இருப்பாங்க. இவன் அழகா இருக்கிறானேன்னு
எல்லாரும் ஒரு கை நிறைய வெண்ணெய் கொடுப்பாங்களாம். ஓ எல்லாரும் ஆளுக்கு ஒரு கை வெண்ணெய் கொடுப்பாங்க. எல்லாரும் கை நிறைய கொடுக்குற வெண்ணையே இவ்வளவு ருசியா இருக்குது. ஆமா. இத திருடி சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். ஓ அந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாய்ந்திலேயே திருடு நன்ற எண்ணெய் போச்சு பாரு. என்ன பொட்டி கிடைக்கிறாரு அவர் பிறந்த ஊரு வேற. பொட்டிக்கார சித்தார்த்த கிராமம் இப்ப ஏன்னா சித்தார்த்தோட தான் இப்ப இருக்கிறாரு. பிறந்த ஊரு வேற. பிறந்த ஊரு கரந்தங்க. மாமியார் ஊரு வேற. மாமியார் ஊரு திருப்பனம்பூர் போட்டூர். சுரலாவரத்துல சோடா போட்டு பழக்க வந்தாரு. இப்ப 4ஆவதா சித்தார்த்தருக்கு வந்துக்கிறாரு. அவர் போச்சு கை விடு. இவன் திருவிழான்னு போனா நம்பர் ஒரு நாள் போனானா உரியில வெண்ணெய் இருந்ததா அதை திருடி சாப்பிட்டானா கையில இருக்கிற வெண்ணெய் எங்கடா தொடங்கலான்னு பார்த்தா இந்த மாமியார் மருமு 2 பேரும் அடிமட்டு பொண்ணு தூங்கிருந்தாங்க. 2 பேர் பட்டு தூங்கிருந்தாங்க. கையில இருக்கிற வெண்ணெய் எடுத்து போய் மேருமு தட்டு வந்தானா. ஓஹோ ஏன்னா கை தொடைக்கிறதுக்கு இடம் இல்லாத எங்க தொடிக்கிறாரு பேர். பொண்ணேட்டி வாயடா கடிக்க கை தொடிக்கா பொண்ணேட்டினா பச்சை கல்லா பெய்யுவேன். போயிட்டு வெண்டி போச்சா மாமியார் முதல்ல ஏன்ட்டாளா. உரியில போய் பார்த்தா வெண்ணெய் இல்லையா. வெண்ணெய் இல்ல. திரும்பி பார்த்தா பத்துக்கிற மெருமு வாயில் தெரிஞ்சுதான். தூங்கிறவங்களுக்கு வாயில தெரியுமா? தெரியாது. தெரியாது. மெருமு நான் சொன்னலாம் அடி பாவி வெண்ணெய் வித்தாதான் நமக்கு பழுப்பு. 2 பேரும் ஒன்னாதான் பத்துன்னு தூங்கணும். எனக்கு தெரியாம வெண்ணெய் தேடி சாப்பிட்டியே அப்படின்னு மாமியார் போய் மெருமுல அடிக்கிறாளாம். மெருமு இல்லன்னு சொன்ன நம்புற மாமியாருங்களா இப்ப வரும்போதே ஆத்தா விட்டு என்ன சொட்டு கொண்டாருவா அத 4 வீட்டுக்கு அப்பால முச்சு மூலம் காத்துக்கிற மாமியாருங்க. மெருமு இல்லன்னு சொன்னா நம்பலையா மாமியாரு அடிக்கிறாளாம். மறுநாள் போனானா 2வது நாள் அதே போல உரியில வெண்ணெய் திருடி சாப்பிட்டானா. சாப்பிட்டாரு. கையில இருக்கிற வெண்ணெய் எடுத்து போய் மாமியார் வேலை தாடிட்டு வந்தானா. ஓஹோ 2வது நாள் மாமியார் வேலை தள்ளிட்டு வராரு. ஒபி மொத்த மெருமுல இருந்தா கூட கேள்வி கேட்காத இருப்பாளா. யாருங்க சும்மா இருப்பாங்க. மறுநாள் மெருமு சொன்னாலாம் அடி பாவி நேத்து நான் திருடி சாப்பிட்டு என்ன போட்டு அடிச்சு என்ன போட்டு அடிச்சிய முகம் பாக்குற கண்ணாடியில போய் பாரு மூஞ்சி தான் வேணுக்குதுனால ஏன்னா பட்டா தான் திருந்தோம் பழமொழியே ஒண்ணுக்குது. ஆமா அன்னைக்குதான் மாமியார் யோசிக்கிறாளாம் நேத்து மருமகளும் தெரியல நேத்து மருமகளும் திருடி சாப்பிடல இன்னைக்கு நாமும் தெரியல நாமும் திருடி சாப்பிடல. இத வேற யாரோ ஒருத்தன் திருடுறான் வேற யாரோ ஒருத்தன் இந்த வெண்ணெயை திருடி சாப்பிடுறான் அப்படின்னு உரியில வெண்ணெய் வச்சுட்டு அதுக்கு மேல சின்னதா ஒரு தாம்பால் தட்டு வச்சுட்டு அந்த தாம்பால் தட்டு நிறைய தண்ணி ஊத்தி வச்சுட்டு 2 அடிமூட்டு பொம்மையாட்டியும் உருகி நேரம் பாய் போட்டு பட்டுக்காங்க. உருகி நேரம் கீழே பட்டுக்கினாங்க. அடிமூட்டு பொம்மையாட்டினா கூட எவ்வளவு ஒரு உசாரான வேலை செஞ்சாங்க பாத்தியா. ஏன் அது மாதிரி பட்டுக்கினாங்க. வர்ற திடம் உரி எப்படி தொட போறான். தண்ணி திருடி சாப்பிடறதுக்கு உரிய தொட போறான். உரி இப்படி அசங்கும். தாம்பால் தட்டுல இருக்கிற தண்ணி தலைமை கீழே விழுந்ததுன்னா ஏன்னா அது கீழே நேரம் உரி கீழே பத்துக்கிறாங்க. அவங்க மேல விழுந்ததுன்னா நமக்கு சில்லுன்னு தூக்கம் தெரிஞ்சுக்க திறனை எடுத்து பிடிச்சிக்கலாம். திறனை கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு பெரிய யோசனை பாருங்க. எவ்வளவு ஒரு பொம்மையாட்டி உசாரான வேலை செஞ்சாங்க பாரு. இவன் 3வது நாள் போனானா உரியுது பார்த்தா மேல தாம்பால் தட்டுல தண்ணி கிட்ட பார்த்தா தாம்பால் தட்டுக்குது அது நேரமா தண்ணி கிட்ட பாத்துட்டாரு. உடனே அந்த வீட்டுல அடுப்பு கறி அஞ்சு குடிச்சு பாத்து வந்தானா. அடுப்பு கறி ஏன் பாக்குறாரு. ஏன் பாக்குறாரா அந்த காலத்துக்கு எனக்கே கூட தெரியும். மாடு மேய்ஞ்சிட்டு சாணம் போட்டுதுன்னா அத போய் காஞ்சி போன பொறிக்க அந்த அடுப்புல போட்டா அது எரிஞ்சிட்டு போய் இதோட முட்டை சாம்பல்னு பூத்துருக்கும். அந்த முட்டை சாம்பல் ஒண்ணு எடுத்து போய் தாம்பல் தட்டுல வச்சானா. தண்ணியில எடுத்து போய் சாம்பல் வச்சா என்ன ஆகும். அந்த மொத்த தண்ணி இஷ்டுக்கும். ஏறத்துக்கு முட்டை சாம்பல் வச்ச பேமானி போய் யார் தெரியுமா. இந்த லக்காடி போய் தான் தண்ணி இஷ்டிச்சான். தாம்பல் தட்டு எடுத்து கீ வச்சானா. தண்ணி தட்டி சாப்பிட்டானா. 3வது நாள் தண்ணி தட்டி சாப்பிட்டாச்சு. 3வது நாளாவது யாருக்கும் தெரியாம ஓடிட்டுக்கலாம். 2 பொம்மையடி பட்டுனாங்களே அவங்க மேல எகிரி குச்சின்னு ஓடனானா. பொம்மையடி மேல குச்சி போனா சும்மா இருக்கும். ஒரு பொம்மையடி வாய கலர்னாவே 10 மீட்டிங் போட்டுருவோம். அது போல 2 பொம்மையடிங்க ஐயோ தெரு வர்றா 2 பொம்மையடிங்க குரல் கொடுக்குது. இவங்க தெருத்து போய்தே வேண்டி போச்சான். 1000 பதினஞ்சு மேல தெருவில் ஓடுறானா. எல்லா பொம்மையாட்டிங்களும் ஏற்றிட்டாங்களாம். குழந்தை கண்ணை முன்ன ஓடுறானா. பொம்பளைங்க எல்லாரும் தெருத்து போறாங்க. அந்த வழியா சதி பாண்டான்ற ஒரு உடையாரு எள்ளுக்காய வச்சுட்டு 2 கண்ணுமே தெரியாதான். கோடை கவுத்துட்டு கோடை மேல உட்காந்து கொம்பு வச்சுட்டு காக்கா ஓட்டிந்தாராம். அதற்கு கூட காக்கா ஓட்டிடும். கண்ணு தெரியாது ஓட்டிந்தாராம். அங்க இந்த குழந்தை கண்ணை ஓடினாம்ப தாத்தா தாத்தா பின்னால என்ன பொம்பளைங்க எல்லாம் கும்பலா தேர்த்தியாராங்க. கோடை கொஞ்சம் தூக்கு தாத்தா நான் கூட கொள்ள ஒழிச்சுக்கிறேன். ஓஹோ கூட கொள்ள ஒழிச்சுக்கிறேன்னு கேக்குறாரு. கண்ணு தெரியாத கேவனும் கோடை தூக்குனானா. இந்த குழந்தை கண்ணனும் போய் கூட உள்ள உட்காந்தானா. போய் உட்காந்து ஒழிச்சினாரு. மறுபடியும் கேவன் கோடை கவுத்து கூட மேல உட்காந்துட்டானா. பொம்பளைங்க எல்லாம் கும்பலா வந்தாங்க பாரு.
தாத்தா தாத்தா ஆ, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இந்த வழியா கண்ணை வந்தானா இந்த வழியா கண்ணை வந்தவன தாத்தான்னு கேக்குறாங்க. அப்படின்னு பொம்பளை காட்டு ஒண்ணு ஆ, டேய் ஆ. கண்ணன் வரல மண்ணன் வரல பாங்கடி. எப்பா, ஆ, ஆ. ஏன்னா கேவனுங்க எல்லாம் பொண்ணு பசங்களை வாடி போட்டு கூப்பிட்டா 60 வயசு 20 வயசு மாரி ஓஹோ, அது ஒரு அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். இது கண்ணு தெரியாது இல்லையா ஆ, ஆ. போங்கடின்ட்டாராம். ஆ, பொம்பளைங்க எல்லாம் நினைச்சாங்களாம் ஆ. என்னடா இந்த கிழவன் நம்மள பார்த்து போங்கடின்றானே ஆமா, நாளைய தினம் கண்ணன் வராமலா போய்விடுவா நாளைக்கு எப்படியாவது வருவான். நாளைக்கு அவனை புடிச்சு காட்டி போட்டுடலாம் ஆ, ஆ. அப்படின்னு வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களாம். ஆ, ஆ. இவன் தீபாவளி கோயிலாட்டம் எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பான் கோடியில கூட உள்ள ஒழிச்சின்னு உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? கோட உள்ள இருந்தே கேட்டான தாத்தா ஆ, வந்தவங்க தான் போயிட்டாங்களே ஆ, ஆ. கோடியை தூக்கு தாத்தா ஆ. எனக்கு மூச்சு திணறதுன்னு தீபாவளி கோயிலாட்டம் கேட்டானா. ஆ, மூச்சு தேர்தல் தான் நான் வெளியே வர போறேன். அப்பதான் அந்த கேவன் கால் மேல கால் போட்டு மறுபடியும் கூட மேல உட்காந்தானா. ஏன்? ஏன் குழந்தை ஆ. ஒருத்தரா 2 பேரா உன்னை தேடி வந்திருந்தா போட விட்டுருவேன். ஆ, ஆ, ஆ. ஆயிரப்பாடியில் இருக்கிற எல்லா பொம்பளையும் உன்னை தேடி வந்தாங்களே ஆமா, நீ யாரா நானா? நீ யாரா குழந்தைன்னு கேக்குறாரு. அவளை யாரால கேட்டா நான் நோரால கேடுமா. ஆ, இந்த லக்காடி பையன் கூட உள்ள சும்மா உட்காந்துருக்க கூடாது. ஆமா. உலகத்துல கேட்டதெல்லாம் கொடுக்கறான் தெய்வம் தெய்வம் சாமின்றாங்களே ஆ, ஆ. அந்த சாமி நான் தான் நானா? ஓ, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த சாமி கண்ண நான் தான் தாத்தான்னு. உன்னை தாண்டா நானும் ரொம்ப நாளா தேடிங்க நான் அந்த கேவன். ஆ. ஏன்? யாரு ஒன்னாலும் சொல்றாங்க கேட்டதெல்லாம் கொடுக்கறான் சாமி. கேட்டதெல்லாம் கொடுக்குறோம் சாமி கண்ணன் தெய்வம்னு சொல்றாங்க. அத நான் காதால கேக்குறேனே தவிர ஆ, ஆ. கண்ணால பார்க்க முடியல. ஓஹோ, என்னால கண்ணால பார்க்க முடியல. இந்த உலகத்தை பாக்குறதுக்கு எப்ப 2 கண்ணு கொடுக்கறியோ ஆ, ஆ. அப்பதான்டா பேமானி போய் உன்னை வெளி விடுவானா. ஆ, ஆ. கண்ணு தெரியாத கேவனுக்கு கண்ணு கொடுத்துட்டு வெளி வந்தானே. ஆமா, இந்த அயோகி பையனாரா தெய்வம். தெய்வம் முதல்ல உன் வரது தெரியுதுன்னு நினைக்கிறேன். கண்ணு இவ்வளவு தெரியாது. நேரமா நான் சொல்லிடுறேன். உடையாரு கண்ணு தெரியாது இருந்தாரு, 2 கண்ணு தெரியாது இருந்தாரு. கண்ணு கொடுத்தாரு தெய்வம் தானே. ஆ. ஆச்சா? ஒண்ணுன்னா நம்ம பக்கம் பேசுதா சாத்தப்படி சொல்றான் தெய்வம் தான். அவன் ஓடியான்ல அவன் ஓடியா சொல்லுவான். அதான் தெய்வம் தான். ஓடியான்னு கண்ணு விட்டு என்ன பண்ணுவான்? ஆ, ஆ. தெய்வன்றான். ஓஹோ. விடு அத வர்றா. ஆ. இது கூட குழந்தைல தப்பு ஏன்னா பண்ணிட்டாங்க. குழந்தையா இருக்கும் போது உன்னை ஒரு 5-6 இன்னும் கொஞ்சம் வளரும் போது வளரும் போது ஒரு தப்பு பண்ணான். என்ன தெரியுமா? என்ன தவறுங்க? இவன் காட்டே தேடும் ஆடு மாடுகள் மேய்க்கும். அங்கே கம்பளி கொடுக்ககள் கொம்புகள் கொடுக்கணும் கையணை கம்புகள் வெடியுது. எங்க போயிட்டு வெஞ்சி போச்சு. வெஞ்சி போச்சு. எங்க எப்பதாலும் வெடி தானே போகுது. இவனுக்கு என்ன வேலை? பட்டி திறந்து விட போறான். மொத்தம் கேணிக்காடு பூரா தண்ணியா போச்சு. ஆத்துக்கா ஓட்டி போலான்னு போவான். ஏன்னா போயிட்டு வெஞ்சிதான் இருக்கு. ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான். என்ன கலெக்டர் வேலை செய்வான். என்ன ஆடு மொத்தம் ஓடும். அந்த ஆடும் கருப்பு இவனும் கருப்பு. இவன் மேல ஒரு கம்பெனி போயிட்டு போவான். நான் சொன்னா கூட பாரு, நம்ம தான் ஆளு அண்டங்கா காயத்துக்கு மேல ஒரு துணி போட்டா நல்லா இவனை கரியல் போட்டுக்கிறான். அதுவும் கருப்பு. அந்த கம்பெனியும் கருப்பு. தோல்ல ஒரு கோல் போட்டு போவான். ஆடு மேய்க்கிற கோல். சிக்கன் பெல்லா மாட்டி கஞ்சி பெல்லா கோல். அந்த பெல்லாயும் கருப்பு. ஓஹோ, அந்த கஞ்சி பெல்லாவும் கருப்பு. அந்த பெல்லாய பார்த்த உடனே பின்னால ஓடிட்ட ஒண்ணு முரளியே ஓடும். ஓடும். ஏங்க அந்த குட்டி நாயட்டுங்க ஓடியாதீங்க. நீங்க அதே மாதிரி ஓடியாதீங்களே. அதே தரமா பறக்கிற நாய் குட்டி நாயா போறாங்க. பெரிய நாயா விட போறாங்க. அந்த நாய் மாதிரியே ஓடியாதீங்க. தெய்வ மாடானா இந்த கேள்வி அவனை ஆடுறாங்க. நான் போனா மட்டும் குட்டி நாய் இல்லைங்க, அந்த நாயாட்டுமே ஓடியாதீங்கன்ற. அந்த நாயும் கருப்பு. ஓஹோ. பால்ல தேய்ச்சி கால்ல போடுறமே செருப்பு, அதுவும் கருப்பு. இவன் மேல எனக்கு ஒரு வெறுப்பு. சாமி மேல ரொம்ப நாளாவே வெறுப்பு. ரொம்ப நாளாவே ஒரு வெறுப்பு. இவன் கிட்ட வந்து பாடுறா முரளி. ஐயோ ஒரே இடம் மறுப்பு. ஏங்க
இந்த இடமாறு பண்ணீங்களே அதிகம் அடிக்குது சாமி மேல இடமறுப்பையும் அடிக்குது ஏண்டா பச்சைவாடி ஆ, ஊர்ல ஒரு ஏரி ஒரு குட்டை தவறாது ரொம்பி போச்சு எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சுங்க இல்ல இல்லைங்க ஏரி நிரம்பி போச்சுன்னா அப்படி சொல்லு எல்லாம் இங்கிலீஷ்ல கூட எல்லாம் ஏரி குளம் கொட்டை எல்லாம் மொத்தம் நிரம்பி போச்சு ராஜாலாம் வருவாங்க ஆ, சபைக்கு போறமே ஆமா இந்த முறப்பு நாத்தம் போனமேன்ற புய் வந்து அதானே என்ன திட்டு ஆ, அவன் ஆடு பயிர் மேயணும் விற்கணும் போட்டிடுவாமணும் ஆ, ஆ. யார் எத்தனை சொல்லி போட்டோம் நீ ஓத்தான்னு கூட கேளு ஆ, நீ பயிர் மேய்ச்சி நீ ஓத்த மாமன் அடிக்கிட்டு போய் பாரு ஆ, ஆ, இவன் கேணிக்கார அடிக்கிட்டு தான் போவான் ஆ, இல்ல கவுண்டர ஆ. அம்மா நேத்து ஆஸ்பத்திரிக்கு போனேன் உடம்பு சரியாச்சா சத்யா, அந்த பேச்சு அப்படியே நல்லா இருக்குதானுவான் ஆ, இவன் கோவத்தார இவன் அடிக்கணும் போனான் பாரு ஆ, ஐயோ என்னடா நம்ம அம்மாவை பத்தி கேக்குறானே இந்த பெரிய மனுஷனா போய் அடிக்கிறது ஆ, அப்படின்னு அவன் திரும்பி போயிடுவான் ஆ, ஆ. இதுக்கு தான் அடியும் சூத்துன்றது ஆ, ஆ. ஏன்னா காசுன பாலை குடிச்சான்னா இவன் மேல மறுப்பு நேரத்து வராது ஏன் நம்மளாம் காய்ச்சி தான் குடிக்கிறோம் நம்மளாம் என்ன பண்ணி நான் குடிச்சுக்குமா இல்லைங்க இந்த பால் வந்து காய்ச்சி பொதுவாக காய்ச்சி குடிப்போம் அப்படி சொல்லி காய்ச்சி குடிக்கிறோம் ஆ, இவன் பச்சை பால் குடிக்கிறவன்ல ஓ பச்சை பால் அப்படியே குடிச்சிடுவாரு மரப்பு நாத்தம் தாங்க முடியல இவனால ஆ, ஆ, நல்லா பாக்குறான் ஆ. தெய்வம் கோவிந்தா கோவிந்தா தெய்வங்க பொட்டியார்கள் சொல்றது தெய்வம் தான் ஏய் ஆ? அவர் சொல்றாருன்னா அவர் 3 பொண்டாட்டி வச்சுக்கிறாரு அவர் சொல்லுவாரு நீ ஏன்டா சொல் ஏங்க, ஏதோ அவர் சாமாத்திக்காது இந்த வயசு கூட அது அவர் சாமாத்திட்டாரு குடும்பத்துல இருப்பாரு பூடு நீ சொல்லி போட்டு அப்புறம் நான் சொன்னேன் அந்த எனக்கு ஏன்னா ஆ, ஆ. நீ சொல்ல ஆ, ஆ. அவர் சொல்லக்கூடாது ஓ சரிங்க சரிங்க புரியுதா? ஆ, ஏன்னா ஆ, ஆ. அறியாத வயசு ஓஹோ அறியாத வயசு வாலிப வயசு ஒரு தப்பு பண்ணான் என்ன வாலி வயசா இருக்கும்போது அதான் இவன் பண்ண மகா அது தப்பு. என்னங்க தவறு என்ன தவறு செய்தார் இவன் காலை கோலேக்க பெண்கள் தலைக்கு நல்ல அந்த கண்ணுகளிட பொன்ன மரத்திலே கட்டுவான் அவன் சின்ன மரத்திலே ஆயர்பாடியில 12,000 பேர் பொம்பளைங்க 12,000 பேரு ஒருத்தரா 2 பேரா கிடையாதுப்பா ஆ, 12,000 பேர் ஆ. யாருங்க அவங்க அவங்களுக்கு பேரு கோபிகாஷ்டிகள் ஓஹோ கோபிகாஸ்திரிகள் ஆ. 12,000 பேரு அன்னாடிக்கு கஞ்சிக்கு போவாங்களாம் ஆ, ஆ. நீராடுவாங்களாம் ஆ. வீட்டுக்கு வருவாங்களாம் அன்னாடம் போய் குளிப்பாங்க ஏன்னா அவங்க டெய்லி குளிக்கிறது தானே உங்களுக்கு விதமா சொல்றேன் இல்லைங்க சொல்றேங்க நான் மட்டும் இங்கிலீஷ்லடா சொல்றேன் ஆ, ஆ. ஏன்னா பொம்பளைங்க பார்த்தா நீராடுவாங்க ஆமா வருவாங்க ஆமா ஆ, ஆ. பொம்முனியாட்டி குளிக்கிறது இந்த கம்யூனிட்டிக்கு என்னடா ஆகால ஓ தெய்வம் நாளைக்கு மொட்டாட்டி குளிப்பா இது பண்ணி போய் பாக்கட்டுமே என்ன சாமியார் பார்த்தா என்ன பண்ணுறது பாக்கட்டும் சாமியார் பார்க்கணும் என்னப்பா ஐயோ உங்க அட்டில ஏனமா நல்ல பழுது போது இல்ல பொண்டாட்டி பாக்கட்டுமேன்றான் சாமியாருங்க பாக்கட்டுங்க என்ன சரி நீ உன் உடம்பு தோற ஆ, ஆ. 12,000 பேர் குளிக்கும் போது ஆமா அத நம்ம வேல் விட்டு பொண்ணு பெரிய பொண்ணாட்ட ஒருத்தி என்ன சொன்னாலாம் வேல் விட்டு ஒண்ணு பெரிய பண்ணாங்க பொறுப்படிங்க எனக்கு பேர்லாம் தெரியாதுப்பா எனக்கு தெரியுங்க எங்க மாமா தானே அவன் உனக்கு மட்டுமா மாமா தமிழ்நாட்டுக்கே மாமா அவரு ஓடு அந்த பெரிய பொண்ணு என்ன சொன்னாலா ஆ, அடி பாருங்க ஆ. அண்ணாடிக்கும் குளிக்கிற மாதிரி குளிக்க வேணாம் ஓஹோ ஆ, ஆ. அனைத்து ஆடைகளை கலைத்து கரை மீது வைத்து விட்டு மொத்த துணியும் சுத்தமா அவுத்து போட்டு நானும் அதான்டா சொன்னேன் புரியலங்க ஏன்னா இப்படி சொன்னதான் எனக்கு புரியுது சரி அவுத்து போட்டு எவ்வளவு பெரிய ஆசை பாரு அவளுக்கு ஏன்னா சொல்ற பிரகாரம் போனதான் நமக்கு வரும் ஆ, அவுத்து போட்டு ஆ. நிர்மாணமா நீராடலாம் ஆ, சரி, சரி. ஆ, ஆ. எப்படி ஆமா ஆமா அவனை கட்டியா எப்படின்றா ஆமா ஆமா ஆ, ஆ. உங்க பையன் எப்படியோ ஆ, ஆ. நிர்மாணமா குளிக்கலாம் ஆமா அப்படின்னு ஒரு சொல்லிட்டாலாம் ஆ, ஆ. எல்லா பொம்பளையும் சாலையை கலந்தாங்களாம் ஆ. கரம்பி வச்சாங்களாம் ஆமா அப்படியே நீர் ஆடுறாங்களாம் ஆ, ஆ. ஒரு பொண்ணு வேட்டி குளிச்சாவே தொல்லை தாங்க முடியாது ஓஹோ ஒருத்தர் குளிச்சாவே டேய் விஜய் ஐயா மகாராஜா வேணுமா அந்த இஞ்சி பண்ண விட வேண்டியக்கிறாமா ஏதோ ஒரு நேரம் செய்யுங்க இல்ல இல்ல என்ன அறியாது போயில்லையவன்
ஒரு பொண்ணு குளிச்சாவே தொல்லை தாங்க முடியாது. எப்படி இருக்கு? கலகலான்னு இருக்குங்க அந்த இடமே. என்ன கலகலான்னு? ஒரே ஒரே என்ன கலகலான்னு இருக்கா? அந்த இடமே கலகலான்னு இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு நல்லா தெரியுமே. அது எப்படி தெரியும்? செல்லு சித்தமா போட்டு குளி சொல்ல பாக்குறது. சித்தமா போட்டு குளிக்கும் போது பாக்குதான் அண்ணாட பாருமே மாமா பசங்க குளிக்கும் போது பாடுறாங்க. சித்தமா போட்டு குளிக்கும் போது யாரு நான் சொன்னதா? ஒழுங்கா குடிக்கிறா இல்ல சோப்பு போட்டு வரும் குழந்தைங்க. அதுக்கான அவ்வளவு சவுண்ட் வந்து அதுவே யாரும் தெரியாத தமால் தள்ளிடும். யாரு நான் போய் நோக்கு வந்தா 12,000 பேர் குளிச்சுட்டாங்களாம். எவ்வளவு நேரம் பொண்ணு குளிப்பாங்க? ஆமா நேரம் ஆயிடுச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கரை மேல எல்லாரும் திரும்பினாங்களாம். கரை மேல ஏறி போலான்னு எல்லாரும் தண்ணி அங்கதான் சாலை ஏன் இல்ல கண்ணம் போனானா கரை மேல இருக்கிற சாலை ஒண்ணு ஒண்ணா புரினானா எல்லாத்தையும் பொறுக்கி பக்கத்துல மாதிரி ஒரு அழகான புண்ண மரம் இருந்ததா. ஓஹோ புண்ண மரம். அதுல களி கொண்டு தொங்க போட்டு மரத்து மேல ஏறி இவங்க உக்காண்டானா. தப்பு தப்புன்னு தண்ணி ஏறினாங்களே, அதை நம்ம வேல் விட்டு போட்டு ரெண்டாவது போட்டு என்ன சொன்னாலும் தெரியுமா? ரெண்டாவது பொண்ணு தனலட்சுமிங்க. தனம் சாட்டா தனம் நான் என்னமா ஊட்டாண்டு போனதே சொல்லிடி இல்லைங்க தனலட்சுமிங்க அவ பேரு. எங்கன்னா இருக்கட்டும், ஹைதராபாத் வரலும் போய் வந்தா அவளை சாமாத்திக்க ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறான். இல்லைங்க டாக்டருங்க அப்படி சொல்லி சொல்லி தப்பு தப்பா சொல்றது பார்த்தா தப்பா நினைச்சு போறா. நர்ஸா வேலை செய்யறாங்க. அவன் இப்படி மரத்துக்கா திரும்பினாலாமே புண்ண மரத்துக்கு சாலி பார்த்தா பாரு. அடி அம்மம்மா அதோ தெரியுது பாரம்மா, புண்ண மரத்திலே பொம்மையை போலவே பாருங்க. 12,000 பேர் தண்ணிலேயே அல்லாடப்படுறோம். ஆமா வயந்த கண்ணன் தான் பொண்ண மரத்துல ஏத்து போய் தொங்க விட்டுக்கிறான். எட்டு போய் சேலையை தொங்க விட்டுக்கிறான். அவனை கேட்டா குடுத்துருவான், நம்ம கேட்டா குடுத்துட்டு போறான். வாங்கடி போய் கேட்கலாம். எல்லாரும் கும்பலா போனாங்களாமே. அந்த சின்ன பொண்ணுக்கு மூணாவது பொண்ணு, சின்ன பொண்ணு ஆனந்திங்க. யாருமே செய்ய முடியாது அவங்க திட்டம். ஆனந்திங்க மூணாவது பொண்ணு ஆனந்தி. யாருமே தான் ஜெயிக்க முடியாது. அவ தண்ணி ஒரு உதுமு தண்ணி ஒரு உதுமுனாண்டி போய் கேக்கலாம். அடி ஜப்பாடி மூடு கொள்வது பொம்பளைங்க ஏறி மேல போலாம். ஆண்டவன் கொடுத்தது நமக்கு 2 கை தான். ஆமா 2 கையும் மேல முடிக்கினா கூட மறைத்தாலும் அவமானமா போயிடும். தண்ணில இருந்தே கேட்கலாம் அப்படின்னு மரத்து மேல இருக்கிற கண்ணனை பார்த்து, கண்ணா வீட்டுக்கு போனோம்பா, ஆமா நேரம் ஆயிடுது, தண்ணில இருந்தே கேக்குறாங்களாம். தண்ணில இருந்தே எங்க சேலை குடுத்தினா நாங்க உடுத்தி கொண்டு கிரகம் செல்வோம், நாங்க கிரகம் வீட்டுக்கு போறோங்க அப்படின்னு கொடுத்துருக்கண்ணான்னு கேக்குறாங்க. எல்லாரும் தெய்வம் நாங்களே. இந்த சாமி சொன்னா நான் மரத்து மேல உக்காந்துக்கின்னு, அடி பெண்களே இப்படிதான் படி கேட்டா தரமாட்டேன். இன்னும் காயூர் கிராமத்தை சேர்ந்த காயூர் கிராமத்தில் வாசப்பட்டு வரக்கூடிய ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் அவருடைய சேந்தயம், ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்த ஆக்கூர் கிராமத்தில் வாசப்பட்டு வரக்கூடிய ராமகிருஷ்ணன் அவர்கள் நாடக ஆசிரியர். ஆக்கூர்ல நாடக கம்பெனி இருந்து எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க, நடிகர்கள். ஆக்கூர் கிராமத்தை சேர்ந்த நாடக ஆசிரியராக வழங்கக்கூடிய ராமகிருஷ்ணன் அவருடைய மகனாக விளங்கும் பிரகாஷ் அவர்கள், அவருடைய மகனாக வழங்கக்கூடிய பிரகாஷ் அவர்கள் காலம் சென்ற பி மாரி அவருடைய சம்பந்தியாக வழங்கக்கூடியவர். இந்த நல்ல நேரத்தில் இங்கே வருகை தந்து எவனை நாடகத்தை வாழ்த்தி 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அத்த ஐயா கொண்டாத குடும்பத்தாருக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஜெயம் 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 ஜெயம். என்ன சாமின்றாங்களே, சாமி சொன்னா மரத்து மேல உட்காந்து அடி பெண்களே இப்படிலாம் தண்ணி நிறுத்தி கேட்டா பொடி கொடுக்க மாட்டேன். ஓஹோ இப்படிலாம் கேட்டா கொடுக்க மாட்டேன். வேற எப்படி கேட்கணும்?
12,000 பேர் தண்ணி விட்டு கரை மேல ஏந்து வந்து தண்ணில இருந்து சாமி சொல்றானாம்பா துணி இல்லாத போம் நேட்டி சொல்றானா கரை மேல 12,000 பேர் ஏறி வந்து மரத்து மேல உக்காந்துங்கன்னு என்ன நிமிந்து பார்த்து தலைக்கு மேல 2 கை எடுத்து கும்பிட்டு கண்ணா என் சேலையை குடுறா கண்ணான்னு கேட்டா தரேன் கண்ணா என் சேலையை குடுறா கண்ணா நான் தான் மறைச்சு இந்த பக்கமா திரும்பி சொன்னேன் இல்லங்க நேரா போய் காட்டுறான் அப்படிதான் கேட்கணும்னு சொல்றாரு சாமியார் பொம்பளைங்க குளிக்கும் போது நிர்மாணமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டானே இவன் தெய்வமா தெய்வம் ஒரு அம்மாங்காரனை கொலை பண்ணவனு கோயில் கட்டி கும்பிடுறாங்களே இவன் தெய்வமா தெய்வம் தாங்க சொந்த தங்கச்சி கூட்டி கொடுத்தானே இவன் தெய்வமா தெய்வம் தான் தான் தெரியும் ஏங்க நீங்க எவ்வளவு சொல்லுங்க தெய்வம் தெய்வம் தான் அத விடுற இவன் தெய்வம் கிடையாது எப்படிங்க சாமி வந்தான்னா இவன் நல்லா செஞ்சிருப்பான் இந்த லக்காடி பையனு போய் தெய்வம்டானே அத்தை பிள்ளைகள் பாண்டு இருக்கிறார்களே 5 பேர்கள் ராஜ்யத்தில் நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது யாருமே கேட்க முடியாது கால் மேல கால் போய் போட்டு தெய்வம் தெய்வம் மாதவர் இந்த சிசுபாலன் அளவன் ஆமா இதுவரையிலும் என்னை இகழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார் அனைத்துக்கும் வறுமையாக வந்து கொண்டிருக்கிறேன் காரணம் என்ன சுவாமி காரணம் இருக்கிறது இவனோ வேது நாட்டை ஆண்டு வந்த ஆமா தவ ஓட்ட மன்னருக்கும் என்னுடைய அத்தையா வழங்கக்கூடிய சாத்தகி அம்மனுக்கும் நீண்ட நாட்களாக புத்திரபாகியம் இல்லாமல் தவமிருந்து இன்னவனை பெற்றெடுத்தார்கள் தவமிருந்து பெற்றார்கள் இன்னவன் பிறக்கின்ற நேரத்திலே 3 நேத்திரமும் 4 கரத்தோடு பிறந்தான் 3 நேத்திரம் 4 கரம் உலக மக்கள் அனைவருமே சிவபெருமானே வந்து விருந்து விட்டார் என்று திரளாக சென்று இன்னவனை பார்க்கிறார்கள் அனைவரும் சென்று பார்க்கிறார்கள் மக்களில் ஒருவனாக நானும் என்னுடைய தமிழ் பலராம சக்கரவர்த்தியும் அத்தையன் பிள்ளையை பார்க்கலாம் என்று நாங்கள் சென்று பார்க்கும் நேரத்திலே 2 கரமும் 1 நேத்திரமும் மறந்து விட்டது 2 கரமும் 1 நேத்திரமும் மறந்து விட்டது அந்த நேரத்திலே என் அத்தையாவில் நடக்கூடிய சாத்திக அம்மனானது கண்ணா என்னுடைய மகனுக்கு அழிவு என்றால் உன்னுடைய கரத்தினால் தான் ஏற்படும் என்னுடைய மகன் என்றைய தினம் 100 பிழை செய்கிறானோ 100 பிழைகள் செய்கின்றானோ அன்றைய தினம்தான் அண்ணவனை கொல்ல வேண்டும் என்று என்னிடத்திலே சத்தியம் பெற்றது சத்திய வாக்கு பெற்றார்கள் அன்று முதற்கொண்டு தினமும் வருவான் ஏசுவார் என்று விடுவான் ஆனால் இன்றைய தினம் அண்ணவன் செய்த பிழையோ 100க்கு மேலாகிவிட்டது விட்டு வைக்க கூடாதுங்க அடே சுத்துமாரா அடவாடா சமர்
பண்ணடா பார்க்கலாமா சண்டை ஐயோ இன்னும் 4 போயிடு மேட்டுக்கு இது மகாராஜாவுக்கு மொத்தம் நம்ம மேட்டுக்கு கேட்டு விட்டானு எல்லாம் சுவாமி காலங்கள் அநேகப்படி வந்தனம் ஆசீர் 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 ஏன் சாமி பூர்த்தியாக சாந்தி விட்டீர் இந்த சிசுபாலனோடு அமர்ந்தது மூர்த்தியாக சார்ந்திருக்கிறேன். ஆமா காரணம் இருக்கிறது. காரணம் என்ன சுவாமி? எப்படி என்றால் நானும் மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தியாக ஆமா வைகுந்தத்திலே இருக்கும் நேரத்திலே வைகுந்தத்திலே வீட்டிருக்கும் போது எனக்கு காவலாக இருந்தவர்கள் ஜெய விஜயர் ஓஹோ ஜெய விஜயர் என்று சொல்லக்கூடிய துவாரக பாலர்கள் காவலாக இருந்தார்கள். ஒரு நாள் 7.5 முழம் கோபம் 22 நேத்திரமுடைய தூர்வாச மகாமுனிவர் என்னை காண்பதற்காக வந்திருக்கிறார். தூர்வாச மகாமுனிவர் தங்களை காண்பதற்காக வந்தார். அன்னவரை பார்க்க விடாமல் அன்னவர்கள் தடுத்ததினால் கோபம் இருந்த தூர்வாசர் ஆனவர் அட பாவிகளா ஆண்டவனை தரிசிக்கலாம் என்று வந்தேன். ஆமா என்னை பார்க்க விடாமல் தடுத்தீர்கள் அல்லவா? நீங்களோ உலகத்திலே நரக பேய்களாக போக வேண்டும், இருவரும் நரக பேய்களாக போக வேண்டும் என்ற சாபத்தை அளித்தார். சாபத்தை அளித்தார். அன்றவர் சென்று விட்டார். நித்திரையிலிருந்து பார்க்கும் அளவிலே இன்னவர்கள் எல்லிடத்திலே முறையிடுகிறார்கள். ஐயா துவாரகப்பாளர்கள் நாங்களோ காவலாக இருந்தோம். ஆமா தூர்வாச மகாமுனிவர் வந்தார், எங்களுக்கு சாபத்தை அளித்து விட்டார். இப்படி சாபத்தை கொடுத்து விட்டார் என்று எல்லிடத்திலே முறையிட துவாரகப்பாளர்களே தூர்வாசர் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது. கொடுத்த சாபத்தை கொடுத்த சாபத்தை மாற்றவே முடியாது. உங்களுக்கு 7 ஜனனம் வேண்டுமா அல்லது 3 ஜனனம் வேண்டுமா என்று 7 ஜனனம் வேண்டுமா அல்லது 3 ஜனனம் வேண்டுமா? 7க்கும் 3க்கும் வித்தியாசம் என்னவென்று கேட்டார்கள். 7 பிறவி எடுத்து என்னுடைய மக்களாக இருந்து ஆமா என்னுடைய 4வது வந்து சேரலாம். 3 பிறவி எடுத்து எனக்கு விரோதிகளாக பிறந்து என்னுடைய கரத்தினாலே வடிந்து என்னுடைய 4வது வந்து சேரலாம் என்று ஆண்டவனே 7 பிறவி எடுத்தால் எக்காலம் ஆகுமோ? 7 பிறவி எடுத்தால் எந்த நாள் ஆகுமோ? ஆகையால் எங்களுக்கு 3 பிறவியே போதும், 3 பிறவியே போதும் என்றார்கள். முதல் பிறவி கிரேதா யுகத்திலே இரண்யாட்சராக பிறந்தார். இரண்யாட்சரன் வெல்பந்தி அவதாரம் நரசிங்க அவதாரம் அளித்து அன்னவர்களை அளித்து திரேதா யுகத்திலே ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள். ராவணன் கும்பகர்ணன் ராமாவதாரத்திலே அன்னவர்களை அளித்து இந்த தூபகா யுகத்திலே தந்தவர்கள் சிசுபாலனாக பிறந்தார். தந்தவர்கள் சிசுபாலன் தந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய கம்சனை ஏற்கனவே மடித்து விட்டு இல்லவன் மடிவதற்கு இன்னும் ஒரு முகத்த நாழிகை இருக்கிறது. இருந்து பார். ஆகட்டும் சுவாமி. அடே சிசுபாலா வாடா வாசா கண்டுதானே உனக்கு எனக்கு மூன்று விட்டது வாடா அத காலத்தனம் வாழ உன்னுடைய கை வைத்து என்ன காட்டுறான்? அட சொத்த பயலேறி வாடா துளா கணக்கு
சுவாமி இந்த சிசுபாலன் ஊர்வாசர் கொடுத்த சாபத்தில் வழியாக ஆமா இந்த சிசுபாலன் அனவன் மூன்றாவது பிறவிலே என்னுடைய கரத்தினாலே அடிந்து என்னுடைய நான்காவது வந்து ஆமா என்னுடைய ஆன்மாவானது என்னிடத்திலே வந்து சேர்ந்துவிட்டது. அதே போல் இந்த காயூர் கிராமத்திலே கிராமம் வேரோடு புகழோடு ஆழ்ந்து அமரராக விளங்கக்கூடியவர் மாறி என்று சொல்லக்கூடிய அன்பர் பி மாறி அவர்கள் ஈத்தார் நினைவினார் அத்தகைய மரியாதையும் இல்ல சித்துபாலனை மூன்றாவது விரைவிலே ஆமா எத்தன்மையாக என்னுடைய நான்காம் பதவி ஏற்றுக் கொள்ளுகிறானோ ஆமா அத்தன்மையாக அத்தகைய மரியாதைக்கு என்னுடைய அருளால் வைகுண்ட பதவி நான்காம் பதவி சேர வேண்டும் என்று ஆமா என்னுடைய மனதால் அன்னவரை ஏற்றுக் கொள்கிறேன் சுவாமி.